போட்டித் தேர்வுக்கு தயாராக கொண்டிருக்கும் மாணவ அனைவருக்கும் அன்பான நண்பர்கள் வணக்கங்கள். சாந்தி ஐஏஎஸ் அகாடமி சார்பாக உங்களை அன்போடு வரவேற்கிறேன். போன 2 வாரங்கள் நம்ம அளவில் சம்பந்தமான கணக்கெல்லாம் பார்த்தோம். அது போக கூடுதலாக கணக்கில் பார்த்து முடிச்சாச்சு. இனிமேல் என்னன்னா ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் பார்க்க போகிறோம். என்ன காரணம்னா போட்டித் தேர்வுக்கு எந்த மாதிரி கேள்வி கேட்குறாங்க, அதுக்கு நம்ம எப்படி நம்ம தயார்படுத்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி இன்றைக்கி நம்ம அந்த கணக்கில் பார்க்க போகிறோம். அதோட தொடர்ச்சியாக நாளைக்கு வந்து சுருக்குக சிம்பிளிஃபிகேஷன் முடிவு பார்க்கலாம். சரிங்களா? ஓகே, இந்த கணக்கு போவோம். ஃபஸ்ட்டு இன்றைக்கி ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பரில் முதல்ல நம்ம பார்க்க போகிற கணக்கு என்னென்னா P மற்றும் Q 2 பேர் இருக்காங்க. அவர்கள் வயது விகிதம் பார்த்தோம்னாக்கா 2:3 இருக்குது. சரிங்களா? P மற்றும் Q வயது விகிதம் 2:3 இருக்குது. வயது வித்தியாசம் கொடுத்துருக்கான். சரிங்களா? வயது வித்தியாசம் எவ்வளோனா 8 வருஷம் கொடுத்துருக்கோம். சரிங்களா? வயது வித்தியாசம் 8 வருஷம் கொடுத்துட்டு அதை Pயோட வயது எவ்வளோ இருக்குன்னு கேட்டிருக்காங்க. தற்போதைய Pயின் வயது எவ்வளோ கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி கணக்கு கேட்டால் ரொம்ப ஈஸி தான். இந்த மாதிரி கேட்டிருக்காங்க, ரொம்ப ஈஸி. எப்படி சொல்கிறேன்னா வயது வித்தியாசம் கொடுத்துருக்கானா அப்படின்னா Pக்கும் Qக்கும் ரேஷியோட வயது வித்தியாசம் எவ்வளோ வரும்? 3லேருந்து நம்ம 2 கழிச்சிட்டோம்னா எனக்கு என்ன வரும்? 1. அந்த 1 தான் அந்த 8 வருஷம் எடுத்துக்கணும். அந்த 1 தான் 8னா எனக்கு என்ன தான் தேவை? ரேஷியோ Pயும் தேவை, Qவும் தேவை. ரெண்டையும் தெரிஞ்சுக்கோங்க. அவ்வளோதானே. இது வந்து P, இது வந்து Q. சரிதானே? அப்போ என்ன செய்வோம்? கிளாஸை பிரிக்கணுமா? அப்போ 2 16, 3 24. சிம்பிளாக முடிஞ்சிச்சு. சரியா? அப்போ Pயோட வயது 16, Qவோட வயது 24. ரேஷியோ எப்படி பார்த்தா சரிதானே? Pயோட வயது 16, Qவோட வயது 24. சரிங்களா? ரொம்ப ஈஸியான கணக்கு. இந்த மாதிரி கணக்கு போன வருஷம், அதாவது 2019 ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பரில் கேட்டு வச்ச கொஸ்டின். சரிங்களா? இது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஈஸியாக டக்குன்னு ஆன்சர் மட்டும் போயிட்டே இருக்கலாம். சரிங்களா? ஓகே, அடுத்த கொஸ்டின் போமா? அடுத்த பாருங்க. 2வது என்ன கேட்டிருக்காங்க? ABC 3 பேர் இருக்காங்க. சரிங்களா? இந்த 3 பேர்ல A B போல் 3 மடங்கு, B C போல் 4 மடங்கு அப்படி கொடுத்துட்டு மொத்தம் டோட்டல் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 680 ரூபா. அந்த பங்கீட 3 பேர் எப்படி பிரிச்சிருப்பாங்கன்னு கேட்குறான். கேள்வி என்ன சொல்லியிருந்தேன்? A ஆனது B போல் 3 மடங்கும், B ஆனது C போல் 4 மடங்கும் இருப்பின் அவர்கள் மொத்த தொகையானது ரூபாய் 680 எவ்வாறு பங்கீடு செய்து கொள்வார்? இதுதான் கேள்வி. சரிங்களா? கேள்வி சொல்லிட்டேன். இப்போ கணக்கு போவோம். எனக்கு தெரியாத மதிப்பு தானே, C தானே எனக்கு தெரியாது, அதை மாதிரி எக்ஸ்னு வச்சுக்குவோம். சரியா? இதை மறந்துடுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம முதல் லைனை வாசிக்காம 2வது லைன்லேருந்து போங்களேன். P ஆனது C போல் 4 மடங்கு. அப்போ இது என்னவா இருக்கும்? 4x இருக்குமா? அதே மாதிரி அடுத்த முதல் லைனுக்கு வாங்க. A ஆனது B போல் 3 மடங்கு. இப்போ ஆல்ரெடி இது 4 மடங்கு இருக்குது. இதோட 3 மடங்குனா எவ்வளவு? 4 12x. சரியா? இப்போ என்ன மொத்தமாக என்ன செய்ய போகிறேன்? கூட்டிட்டு அதோட பங்கீடு எவ்வளோ இருக்குன்னு பார்க்க போகிறேன். கவனிங்க. 12x ப்ளஸ் ஒரு 4x ப்ளஸ் ஒரு x = 680. சரிதானே? மொத்தம் எனக்கு 680 பங்கீடு. 12 14 16 17 17xங்கிறது 680. அப்போ x எனக்கு எவ்வளோன்னு பார்க்கணும். சரியா? அப்போ 680 டிவைடு 17. சரிதானே? எப்படி சார் வருது? ரொம்ப ஈஸி தான். ஒரு 17 17, 4 17 68, 4 4 எல்லாம் 28. அப்போ 68 680. அப்போ இது எவ்வளோ வரும்? எக்ஸோட வேலையை எனக்கு எவ்வளோ கிடச்சிடும்? 40 கிடச்சிடும். அப்போ அந்த எக்ஸை கொண்டு அப்படி இதில் போடுமா? அப்போ முதல் ஏக்கு எவ்வளோ வரும்? 12 × 40, 4 12 48, 480. அப்போ பிக்கு எவ்வளோ வரும்? 4 × 40, 4 16, 160. சிக்கு எவ்வளோ வரும்? சியோட வேல்யூ எக்ஸ் தானே, அதே 40 தான், பிரச்சனை இல்லை. அப்போ ரேஷியோ எப்படி பார்த்தா 480 ஒரு 160 ஒரு 40. இதுதான் ஆன்சர். சரியா? ஆப்ஷன் நான் கொடுத்துருக்கேன். இந்த கொஸ்டின் இதுக்கப்புறம் கண்டினியூவாக நான் வாட்ஸ்அப்பில் அனுப்பிக்கிறேன் குரூப்பில். அதை பாருங்கள். 480 160 40ங்கிறத அப்படி மாற்றி மாற்றி கொடுத்துருப்பான். நம்ம கணக்கு செய்யும் போது கடைசியில் ரேஷியோ எப்படி முடிஞ்சிருக்குங்கிறத கரெக்டாக பார்த்துட்டு எழுதுங்க. சரிங்களா? அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் கணக்கில். சரிங்களா? அடுத்த போமா? அடுத்து பாருங்கள். அடுத்த விஷயம் எப்படி கேட்குறாங்க? அதாவது ஒரு செவ்வக வடிவில் ஒரு அறை இருக்கான். அதோட நீள அகலம் உயரம் எல்லாமே கொடுத்துட்டாங்க. நல்லா பண்ணிங்க. செவ்வக வடிவத்தில் ஒரு அறை இருக்கு. அந்த அறையோட நீளம் எவ்வளோ கொடுத்துருக்காங்கனாக்க 12, அகலம் 9, உயரம் 6, எல்லாமே மீட்டரில் கொடுத்துருக்காங்க. சரியா? கொடுத்துட்டு நான் ஒரு 1.5 மீட்டர் அளவு உள்ள கன சதுர பெட்டி அதுக்குள்ள நான் வைக்க போகிறேன். அப்படி நான் வைக்கணும்னா எத்தனை பெட்டி உள்ளே வைக்கலாம் அப்படின்னு கேட்டிருக்கேன். இந்த மாதிரி கணக்கு கேட்டால் என்ன சொல்லுங்க?
ஒரு பெரிய அறைக்குள்ள பெட்டி அடுக்கிறேன், அப்படி இல்லைன்னா அந்த பெரிய அறையிலேருந்து இவ்வளோ பெட்டி நான் இத்தனை சென்டிமீட்டர் அளவுள்ள ஒரு பகுதியை துண்டை நான் கட் பண்ணி வெளியில் எடுக்கிறேன் அப்படின்னாவே ஒன்று தான், பெரிய வேல்யூலேருந்து லார்ஜஸ்ட் வேல்யூலேருந்து ஸ்மாலஸ்ட் வேல்யூ வகுத்துக்கணும் என்னைக்குமே. அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி கணக்கு வந்தாலே லார்ஜஸ்ட் வேல்யூல வந்து என்ன செய்யணும், ஸ்மாலஸ்ட் வேல்யூ வகுத்துக்கணும். இதில் லார்ஜஸ்ட் வேல்யூனா எது, எனக்கு செவ்வகம் தான் லார்ஜஸ்ட் வேல்யூ, சரியா? அப்போ அதை அப்படியே எழுதுங்க. இப்போ எப்படி இருக்குது, நீளம் இன்டு அகலம் இன்டு உயரம், கன செவ்வகத்தின் கன அளவு. அப்போ L இன்டு B இன்டு H டிவைடு, இதான் பெரிய வேல்யூ. சின்ன வேல்யூ என்ன கொடுத்துருக்கான், எனக்கு கன சதுரமாக கொடுத்துருக்கான். அப்போ கன சதுரத்தின் கன அளவு ஃபார்முலா என்ன, A கியூப், சரிதானே? எனக்கு A என்ன தெரியும், 1.5 தெரியும். அப்போ இந்த வேல்யூ அப்படியே என்ன செய்ய போகிறேன், இதில் சப்ஸ்டிட் பண்ண போகிறேன். அப்போ A கியூபால் வகுத்துட்டா போதும், வேற ஒன்றுமே இல்லை. கவனிங்க, 12 இன்ட்டு 6 இன்ட்டு 9 டிவைடு 1.5 இன்ட்டு 1.5 இன்ட்டு 1.5 வகுத்து முடிச்சிங்கன்னா வகுக்கிற ரொம்ப ரொம்ப ஈஸி. அதான் சொல்லி தந்துடுறேன். வகுக்கிற எப்படி பாருங்க, இது பெரிய இந்த மாதிரி புள்ளி வச்சிருக்கு சார், நான் 3 தடவை 1 2 3 டிஜிட் இருக்கு, அப்போ 1000 எத்தனை 10,000 வகுத்துலாமா சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது பதில் ரொம்ப ஈஸியான மெத்தட். என்னன்னா பாத்திரத்துக்கு ரொம்ப சின்ன வேல்யூ தான், சீக்கிரமா வகுத்துடலாம். பாருங்களேன், அதாவது 1.5ல எத்தனை இருக்கு, 6 6 6 3, இப்போ இது 6 இருக்கு. 1.5ல 6 எத்தனை போறோம், 4 இருக்கும், 4 4 4 2 அடிச்சாச்சா. இதுல 8 8 8 2, சரி 8 4. அப்போ இதெல்லாம் பெருக்கி முடிச்சிங்கன்னா 192 ஆன்சர் வரும். அப்போ நான் மொத்தம் எத்தனை பாக்ஸ் எடுக்கலாம்னாக்க, இந்த அறையில ஃபுல்லா நான் எவ்வளோ பாக்ஸ் எடுக்கலாம், 192 பாக்ஸ் எடுக்கலாம் இப்படி மொத்தம், சரியா? இதான் ஒரு ஆன்சரு. எப்பயுமே இதை ஒன்று மட்டும் தெரிஞ்சா போதும். ஒரு பெட்டி நான் எடுக்க போறேன், இல்லை ஒரு குறிப்பிட்ட அளவு பகுதி நான் வெட்டி எடுக்க போறேன் வெளியில அப்படின்னு வந்தாலே என்னைக்குமே லார்ஜஸ்ட் வேல்யூ வந்து ஸ்மாலஸ்ட் வேல்யூ வகுத்துருங்க. இது நான் கனசதுரம் நடத்தும் போது இது நடத்திருக்கேன். உங்களுக்கு சந்தேகம் இருந்ததுன்னா அந்த யூடியூப்ல அந்த லிங்கை போய் ஒரு தடவை போய் பார்த்துக்கோங்க, சரிங்களா? ஓகே, விலைக்கு வந்து அடுத்த கணக்கு போவோம். கவனி, அடுத்த எப்படி கேட்டிருக்கானாக்க, இந்த மாதிரி டயராமா கேட்டிருக்கான். எப்படின்னா இந்த அரை கோலத்தை நான் சேர்த்தா ஒரு முழு வட்டம் கிடைக்குது. அப்போ நான் இந்த இன்ட்டு மார்க்கர் என்ன பண்ணால் என்ன கிடைக்கும் கேட்டிருக்கான். இந்த மாதிரி கணக்கு வரும்போது ஆப்ஷன் இப்படி கொடுத்துருக்கான், பார்த்தீங்களா? இப்படி கொடுத்துருக்கேன், இன்னொன்று இப்படி கொடுத்துருக்கேன். அப்புறம் நான் முக்கோணம் ஆக்கிருக்கேன் அதை அப்படின்னு கேட்டிருக்கேன், இன்னொன்று சதுரம் ஆக்கிருக்கேன் அப்படின்ட்டு. எது நமக்கு ஆப்ஷன் கரெக்டாக வரும் பாருங்க. கரெக்டான ஆப்ஷன் பார்த்தா எனக்கு இதான் வரும். எப்படி சார் இது வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 2 அரைவட்டத்தில் என்ன செஞ்சுருக்கேன் கவனிங்க, இந்த 2 அரைவட்டத்தை நான் அப்படி ஒன்றா சேர்த்துருக்கேன். அதான் அந்த மாதிரி தான் நீங்கள் யோசிக்கணும். தலையில் இருக்க இது ஒன்று எடுத்துலாமா சார் எடுக்கக்கூடாது. என்ன பண்ணியிருக்காங்க நீங்களும் அப்படியே பாருங்க. இந்த 2 அரைவட்டம் இப்படி இருக்கிறத நான் அப்படி ஒன்றா சேர்த்துருக்கேன். அப்போ அதே மாதிரி இப்படி இருக்கிறது என்ன தான் செய்யணும், அப்படி ஒன்று போல பிரிச்சா எனக்கு எப்படி வரும், இந்த மாதிரி ஸ்டாரில் தான் முடியும், சரியா? இது ஒரு ஆன்சர் தான். இது நம்ம ஒரு மாதிரி கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ஆப்ஷனும் வருமா சார் யோசிக்கிற வரும். ஆனால் என்னதான் செய்யக்கூடாது, இந்த இது எப்படி சேர்ந்துருக்கோ அதே மாதிரி தான் இது நம்ம பிரிக்கணும். இங்கே சேர்ந்துருக்கு, இது அப்படி நம்ம பிரிக்க போகிறோம், அவ்வளோதான். பிரித்தா இந்த ஷேப்பில் எனக்கு கிடச்சிருக்கோம், சரிங்களா? ரொம்ப முக்கியமான கணக்கு. இந்த மாதிரி தான் கேட்டிருக்காங்க. எனக்கு புரிஞ்சுடுங்க. படம் வரும்போது இந்த படம் அடுத்த படம் என்னவா வருங்கிறத யோசிச்சிங்க, சரிங்களா? எழுதிக்கோங்க, நம்ம வரைச்சிக்கோங்க இந்த படத்தை. அடுத்த கணக்கு நம்ம போவோம். அடுத்த கணக்கு கவனிங்க. ஏயின் உயரமானது பியின் உயரத்தில் 25% குறைவாக உள்ளது எனில் பியின் உயரம் ஏயின் உயரத்தில் எவ்வளவு சதவீதம் அதிகமாக உள்ளது அப்படின்னு. இப்போ ஏபி 2 பேர் இருக்காங்க, சரிங்களா? ஏயின் உயரம் பியின் உயரத்தை விட 25% குறைவாக உள்ளது அப்படின்னா பியின் உயரம் ஏயின் உயரத்தை விட எத்தனை சதவீதம் அதிகமாக இருக்கும், சரிங்களா? இந்த மாதிரி கணக்கு வந்தாலே நமக்கு ஒரே ஒரு ஃபார்முலா தான், வேற ஒன்றுமே கிடையாது. எக்ஸ் டிவைடு 100 மைனஸ் எக்ஸ் இன்ட்டு 100%. வேற ஒன்றுமே செய்ய மாட்டாங்க, சரிங்களா? அதாவது இந்த இதில் 2 தடவை அந்த ஃபார்முலா யூஸ் ஆகும். ஒன்று வந்து ஏ மட்டும்தான் மென்ஷன் பண்ணணும். இந்த இடத்துல வந்து எப்பயுமே முதல்ல யார் இருக்காங்களோ அதை தான் மென்ஷன் பண்ணி இந்த ஃபார்முலா மாறப்போகுது. ஃபர்ஸ்ட் வந்து ஏயின் சதவீதம் குறையுதுன்னா இந்த இடத்துல மைனஸ் வரணும். ஏயோட வேல்யூ கூடுது அப்படின்னா இந்த இடத்துல ப்ளஸ் வரும். வேற ஒன்றுமே நீங்கள் செய்ய வேண்டாம். இது வந்து இது ரிலேட்டடாக 2 கணக்கு நம்ம அதில் பார்த்துக்கலாம். ஒன்று ஏயோட சதவீதம், ஏயானது 20% குறையுது அப்படின்னா பி எவ்வளோ கூடி இருக்கும், ஏ கூடுது அப்போ பி எவ்வளோ குறைஞ்சிருக்கும், இப்படி தான் கேட்பான். இப்போ இந்த கணக்கு என்ன கேட்குறான், ஏயோட வேல்யூ குறைஞ்சிருக்கு அப்போ பியோட வேல்யூ எவ்வளோ கூடிருக்குன்னு கேட்குறான், சரிங்களா? செஞ்சிருவோமா? அப்போ வேல்யூ போடுங்க. எக்ஸோட வேல்யூ என்ன, 25 டிவைடு ஃபார்முலா அப்படி 100 மைனஸ் எக்ஸ் தானே, அப்படி 25 மைனஸ் பண்ணுமா,
இன்ட்டு 100 100% அடிச்சோம்னா 25 டிவைடு 75 இன்ட்டு 100 இது 3 அடிச்சா 33 1/3%. அதான் ரொம்ப ஈஸியாக முடிச்சிடும். சரியா? 33% வந்து நமக்கு என்ன இருக்கும், பியோட வேல்யூ கூடி இருக்குன்னு இருக்கும். சரியா? ரொம்ப ஈஸியான கணக்கு. இதுல இருந்து 2 ஃபார்முலா நல்லா யோசிச்சு வச்சுக்கோங்க. ஏயோட வேல்யூ மட்டும் தான் என்னைக்குமே கன்சிடர் பண்ணணும். நம்ம கன்சிடர் பண்ணும்போது இது கூடுது அப்படின்னா இந்த இடத்துல ப்ளஸ் வரணும், இது குறையுது அப்படின்னா இந்த இடத்துல மைனஸ் வரணும். ஆனால் இந்த ஒரு ஃபார்முலா தான், இந்த ஒரு ஃபார்முலா வச்சு 2 கணக்கு செஞ்சிடலாம் நம்ம. சரிங்களா? எழுதிக்கோங்க, நம்ம அடுத்த கணக்கு போவோம். இந்த கணக்கு பாருங்க. இந்த சார் ஒரு டயக்ராம் போட்டுருக்கா, டயக்ராம் போட்டு ஒரு கணக்கு எடுத்துருக்காங்க. இந்த டயக்ராமோட ஷார்ட் ஃபார்முலா எழுதிக்கிறதுல ஃபுல் ஃபார்முலா எழுதிக்கோங்க தனியா. அதாவது எஃப்னா ஃபுட்டுக்கு 30%, எஸ்னா சேவிங்ஸ் 12%, அதர்வைஸ் 23%, டீனா ட்ராவலிங் 5% செலவழிங்க, எஜுகேஷனுக்கு 12%, ரெண்ட்டுக்கு 15%, டீனா இது டி ஃபார் ட்ரெஸ்ஸிங் அலவன்ஸ் ஒரு 3%, ஃபுட்டு 30 சொல்லிட்டேன். இதெல்லாம் என்னன்னா ஒருத்தன் வந்து ஒரு வருஷத்தில் சம்பாதிக்கிற 70,000 சம்பாதிக்கிறான். இதில் எவ்வளோ செலவு பண்ணுறான், செலவு பண்ணி முடிச்சதுக்கு அப்படிங்கிறோம். என்ன கேள்வி கேட்குறான் அப்படின்னாக்க, கல்விக்காக செலவு எஜுகேஷன் மட்டும் எவ்வளோ செலவழிப்பான்னு சொல்லி கேட்குறாங்க. எஜுகேஷன் மட்டும் எவ்வளோ செலவு பண்ணிருப்பான்னு கேட்குறாங்க. சரிங்களா? கணக்குப்படி பார்த்தா எஜுகேஷன் எவ்வளவு 12%. அப்போ நம்ம அந்த 75,000த்துல 12% எவ்வளோன்னு பார்த்தாச்சுனாவே ஆன்சர் முடிஞ்சு போச்சு. சரிங்களா? அப்போ 75,000 இன்ட்டு 12%. சரியா? இந்த 2 0க்கு இந்த 2 0, 75 12 பிரிக்கிறோமா? மொத்தம் எவ்வளோ பார்த்தா 9,000 செலவு இருக்கும். எஜுகேஷன் மட்டும் 9,000 செலவு இருக்கும். அதான் ஆன்சர். சரிங்களா? நல்லா கவனிங்க. மொத்தம் ஒரு வட்டத்தை கொடுத்துக்கிட்டு எனக்கு எதுக்கு எவ்வளோ செலவுன்னு கொடுத்துருவான். கொடுத்துட்டு ஏதாவது ஒன்று மட்டும் கேட்பான். அப்படி இல்லைன்னா இன்னொன்று கம்பேர் பண்ணி கேட்பான். ஒன்று 2 பேட்டர்ன் இருக்கும். ஒன்று ஏதாவது ஒரு இதை கேட்பான், இல்லைன்னா இருக்கிற அதிகமான எக்ஸ்பென்சிவான செலவு எதுக்கு பண்ணியிருக்காங்கன்னு கேட்பான். இதில் வந்து சிம்பிளாக கேட்டான், எஜுகேஷன் மட்டும் எவ்வளோ செலவு போய் கேட்கான். அப்போ எஜுகேஷன் 12%, அப்போ 75,000 12% எவ்வளோ பார்த்தா 9,000 செலவு. சரிங்களா? எழுதிக்கோங்க. இந்த மாதிரி டயக்ராம் வந்து கண்டிப்பாக கேட்பாங்க. இதே நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். சரிங்களா? இது வந்து ரீசனிங் ஃபேக்டரில் வரும் அதிகமாக. அடுத்து வந்து தனி வட்டியிலேருந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. ஒரு முக்கியமான கேள்வி தான். சரிங்களா? கேள்வி கவனிங்க. அதாவது ஒரு தனி வட்டியில் ஒரு குறிப்பிட்ட தொகை சேமிக்கிறாங்க 2 வருஷத்துக்கு. அப்படி சேமிக்கும் போது அதோட வட்டி விகிதம் 3% அதிகமாகி போச்சுன்னா எனக்கு வந்து 300 ரூபா அதிகமாக கிடைக்கும் அப்படிங்கிறான். கணக்கு கவனிங்க. எனக்கு பிரின்சிபல் என்னன்னு எனக்கு தெரியாது. கேள்வி என்னன்னா பிரின்சிபல் தான் கேட்டிருக்கேன். அதோட அசல் எவ்வளோன்னு சொல்லி கேட்டிருக்கேன். கணக்கில் அசல் தான் எனக்கு கண்டுபிடிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன ஃபார்முலா தெரிஞ்சுக்கணும். தனி வட்டி கண்டுபிடிக்கணும்னா PNR/100 = சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், அதாவது வட்டி. இதுதான் ஃபார்முலா. ஃபர்ஸ்ட் இந்த ஃபார்முலா ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? அதுக்கப்புறம் தான் கணக்கில் போவோம். இது அசல், இது நம்பர் ஆஃப் இயர், இது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். அதை 100ஆல் வகுத்துட்டோம்னா என்ன கிடைக்கும், வட்டி எவ்வளோங்கிறது கிடைக்கும். இதுதான் கணக்கு. சரிங்களா? என்ன கேட்டிருக்கானாக்க, எனக்கு ஒரு குறிப்பிட்ட தொகை வட்டி விதத்தில் எனக்கு என்ன தெரியுது, அசலில் வந்து எனக்கு வட்டியாக கிடைக்கிது. அதே இது ஒரு 2 வருஷத்துக்கு நான் சொல்லியிருக்கேன் ஃபஸ்ட்டு. அதே 2 வருஷத்துக்கு 3% அதிகமாக போச்சு வட்டி அப்படின்னாக்க எனக்கு 300 ரூபா அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு இருக்கான். அப்படின்னா எனக்கு அசல் தொகை எவ்வளோ வரும்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? கணக்கு வாசிக்க கவனிங்க. ஒரு தொகையானது 2 ஆண்டுகளுக்கு தனி வட்டி விகிதத்தில் சேமிக்கப்படுகிறது. அதே தொகை 3% அதிகமான தனி வட்டி விகிதத்தில் சேமிக்கப்பட்டால் ரூபாய் 300 அதிக வட்டி கிடைக்கிறது. எனில் சேமிக்கப்படும் தொகை எவ்வளவு தான் கேட்டிருக்காங்க. அதோட சேமிக்கப்படக்கூடிய அசல் தொகை எவ்வளோன்னு கேட்டிருக்கோம். சரியா? கணக்கு போமா? கணக்கு பாருங்க. எனக்கு பிரின்சிபல் எனக்கு எவ்வளோ தெரியாது. 2 வருஷத்துக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு, அதே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான். ஆனால் அது 3% கூடுது. நல்லா கவனிங்க. 3% கூடுது. அதே பக்கம் தான் பிரின்சிபல் 2 வருஷத்துக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மாறலை. எனக்கு எவ்வளோ கிடைக்குது, 300 ரூபா கிடைக்குது. எப்படி கிடைக்குது, இதுலேருந்து இது நான் கழிச்சிட்டோம்னா எனக்கு எவ்வளோ கிடைக்கும், அப்போ 300 ரூபா கிடைக்கும். அதாவது 3 வருஷம் எவ்வளோ அதிகமாக கிடைக்குதோ, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 3% எதில் அதிகமாக கிடைக்கும், எனக்கு கிடைக்காத வேல்யூ சாதாரணமாக இருக்க ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்லேருந்து கழிச்சிட்டோம்னா எனக்கு 300 ரூபா கிடைக்குங்கிறது தெரியுமா? அப்போ எனக்கு அசல் எவ்வளோ கண்டுபிடிச்சிடலாமா? கவனிங்க. பிரின்சிபலாக பொதுவாக எடுத்துப்போம். சரியா? 2 × 6 2 ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன்ட்டு ப்ளஸ் ஒரு 3 3 2 6. சரியா?
மைனஸ் 2 × 6 இதில் 2 6 அதே மாதிரி தான் சீக்வல் டு 300 இங்கே இருக்க 100 இங்கே பெருக்கலா போயிடும் 100 சரியா நல்லா கவனிச்சுக்கோங்க இந்த பக்கம் வழியில் எனக்கு பிரின்சிபல் என்ன தெரியாது சரிதான் 2 6ல் ஒரு 6 போச்சுன்னா அதே 6 தான் என்ன மட்டும் தான் இருக்கும் 6 மட்டும் தான் இருக்கும் 6 சீக்வல் டு 300 × 100 சரிதானே இப்போ 300 அடிச்சோம்னா 5000 30 அப்போ எனக்கு எவ்வளோ கிடைக்கும் பிரின்சிபல் ரூபாய் 5000 பிரின்சிபல் எனக்கு 5000 இருந்துச்சுன்னா எனக்கு 3% அதிகமாக கிடைக்கிற வட்டியோட அதே அமௌண்ட் கிடைக்கிற வட்டி கனெக்ட் பண்ணோம்னாக்கா 3% அதிகமாக கிடைக்கிற வட்டிக்கு எனக்கு எவ்வளோ கிடைக்கும் 300 ரூபா அதிகமாக கிடைக்கும் சரிங்களா சாதாரணமாக எனக்கு கிடைக்கிற வட்டிக்கும் 3% அதிகமாக கிடைக்கிற வட்டிக்கு உள்ள வித்தியாசம் எவ்வளோ இருக்கும் 300 ரூபா அப்போ எனக்கு அசல் எவ்வளோ வந்துருக்கணும் ரூபாய் 5000 இருந்துருந்துன்னா எனக்கு அந்த 300 ரூபா வட்டி தொகையானது அதிகமாக கிடைச்சிடும் சரியா எழுதிக்கோங்க நம்ம அடுத்த எனக்கு போகும் அப்படி ஏன் கணக்கு நான் சொல்லிடுறேன் ஏபிசி அப்படி 3 பேர் ஒரு வேலை 4 நாளில் முடிக்கிறாங்களாம் ஏ மட்டும் தனியாக ஒரு வேலையை 12 நாளில் முடிக்கிறான் பி மட்டும் ஒரு வேலையை 18 நாளில் முடிக்கிறான் அப்போ சி அந்த வேலையை எத்தனை நாள் முடிப்பான்னு சொல்லி கேட்குறாங்க சரிங்களா ஆனால் எனக்கு தெரியும் அதாவது வேலையும் டைம் அண்ட் ஒர்க்கு அது எனக்கு வந்துருக்கு ஏபிசி மொத்தமாக கொடுத்தாச்சு அப்போ ஏயோட வேலையை எப்படி கொடுங்க 1/12 ப்ளஸ் பியோட வேல்யூ என்ன 1/18 ப்ளஸ் சி எனக்கு தெரியாது சீக்வல் டு இவன் 4 நாளில் முடிக்கிறாங்க 3 பேர் சேர்ந்து பார்த்தா எனக்கு எத்தனை நாள் முடிக்கிறாங்க 4 நாளில் முடிக்கிறாங்க அப்போ எனக்கு சி மட்டும் தான் தேவை அப்போ சி இங்கே வச்சுக்கிட்டோம்னா 1/4 மைனஸ் இங்கே இருக்க வந்து ஃபுல்லாக என்ன ஆகும் மைனஸ் ஆகுமா 1/12 மைனஸ் 1/18 அவ்வளோதான் இதுக்கு எல்சிஎம் எடுத்து கண்டுபிடிச்சோம்னா நமக்கு சி எத்தனை நாள் மட்டும் முடிப்போம்னு தெரிஞ்சுக்கும் சரியா இதுக்கு எல்சிஎம் எப்படி இருக்கும் அப்போ 18 4 ஒரு 12 4 எடுக்குமா ஃபர்ஸ்ட் 2லேருந்து போமா 92 18 2 4 6 12 3 நாள் 3 9 2 24 1 1 1 3 அப்போ 2 6 6 12 3 2 36 சரிதானே 36 எல்சிஎம் எடுத்துட்டோம்னா 9 4 36 மைனஸ் 3 12 36 மைனஸ் 2 12 36 அப்போ 3 2 5 அப்போ 9ல் 5 போக டிவைடு 36 அப்போ 4/36 ஆன்சரு 1/9 அப்போ சி மட்டும் எனக்கு எத்தனை நாள் முடிப்பான் 9 நாளில் அந்த வேலையை முடிப்பான் ரொம்ப கொடுக்குறேன் ஆன்சர் சரியா நல்லா கவனிச்சுக்கோங்க ஏபிசி 3 பேர் இருக்காங்க 4 நாளில் வேலையை முடிக்கிறாங்க ஏ மட்டும் ஒரு வேலையை 12 நாளில் முடிக்கிறான் பி ஒரு வேலையை 18 நாளில் முடிக்கிறான் இப்போ சி மட்டும் எத்தனை நாள் முடிப்பான்னு கேட்டிருக்காங்க அப்போ எனக்கு அதே வேலையை கொடுத்துட்டு சி மட்டும் தனியாக வச்சுக்கிறேன் அப்போ மொத்தம் 1/4 சி மட்டும் வேணும்னா இந்த பக்கம் இருக்க வேலையில் மைனஸாக கொண்டு போகிறேன் இது ஃபஸ்ட்டு எல்சிஎம் முடிச்சிடுமா 36 அப்போ 9ல் 4 5 போக 4 4/36 9 நாங்க 36 சி மட்டும் எத்தனை நாள் முடிப்பான் 9 நாள் முடிப்பான் ஈஸியாக தான் கேட்டிருக்காங்க இந்த கணக்கு செஞ்சுக்கோங்க சரிங்களா வெளியே கொண்டு நம்ம அடுத்த கணக்கு போவோம் இந்த மாதிரி கணக்கு கேட்டிருக்காங்க இது ரொம்ப ஈஸி தான் நான் பார்க்குறது நம்ம பெரிய கணக்கு மாதிரி இருக்கட்டும் ரொம்ப ரொம்ப ஈஸியான கணக்கு அதாவது மொத்த ரூட்டுக்குள்ளே எனக்கு என்ன வெளியே ஒன்று சொல்லி கேட்டிருக்காங்க நல்லா கவனிங்க ஃபர்ஸ்ட் நம்ம முதல்ல எந்த ரூட்டுக்கு போகணும் இதுக்குள்ளே போயிடணும் இதுக்குள்ளே சின்ன ரூட்டாக தானே இதுலேருந்து நம்ம கூட்டிகிட்டே போகணும் ஒவ்வொரு வேல்யூவா கவனிங்க 5 25 எதோட ரூட்டு 5 ஸ்ப்ரெட் பண்ணால் 25 அப்போ 5 அடுத்து 5ஓட என்ன செய்ய போகிறேன் 11 கூட்ட போகிறேன் 11 கூட்டினா எனக்கு 16 16 எதோட ரூட்டு 4ஓட ரூட்டு சரிதானே அடுத்து 4 என்ன செய்ய போகிறேன் 21ஓட கூட்ட போகிறேன் கூட்டம் என்ன வரும் 25 திருப்பி அது என்ன தான் 5ஓட ரூட்டு தானே 5 திருப்பி 5 என்ன செய்ய போகிறேன் 31ஓட கூட்ட போகிறேன் 31ஓட 5 கூட்டினா 36 அப்போ 36 6ஓட ரூட்டு சரியா அடுத்து அந்த 6 என்ன செய்ய போகிறேன் 58ஓட கூட்ட போகிறேன் அது 64 ஆகுது 64ங்கிறது 8ஓட ரூட்டு ஆன்சர் 8 சரியா ரொம்ப ரொம்ப ஈஸியாக கேட்டு வச்சுருக்காங்க இது ஒரு தடவை கேட்டு வச்சுருக்காங்க இந்த மாதிரி கணக்கு ரூட்டுக்குள்ளே வரதுன்னா எனக்கு என்ன வேல்யூ வந்துடும் சொல்லி கேட்டிருக்காங்க சரிங்களா ரொம்ப ரொம்ப ஈஸியான கணக்கு வேற ஒன்றுமே இல்லை இருக்கிற சின்ன நம்பரில் போயிருங்க இதுலேருந்து கூட்ட ஆரம்பிச்சுங்க 25 5 ஸ்கொயர் 5 ரூட் 25 ரூட் பண்ணோம்னா 5 கிடைக்கும் அப்போ 5ஓட நான் 11 கூட்டினா 16 16 இதோட ரூட்டு இது ரூட்டு தானே அப்போ 4ஓட 21 கூட்டுங்க இது ரூட்டு வெளில போயிடுங்களா அடுத்து 4ஓட 21 கூட்டினா 25 திருப்பி ஒரு 5 வரும் இந்த ரூட்டு வெளில எடுத்தோம்னா 25 திருப்பி கூட்டணும் 31 5 கூட்டினா 36 36ங்கிறது 6ஓட ரூட்டு அடுத்து 6 கூட்டினா 58 6 64 64 8ஓட ரூட் சரியா
ஈஸியான கணக்கு தான், இதை எழுதிக்கோங்க. இது கேட்டு வச்சிருக்காங்க. சரிங்களா? அடுத்த கணக்கு கவனிங்க. கணக்கு சொல்லிடுறேன். ஒரே இடத்தில் துவங்கி ஒரே திசையில் ஏபிசி 3 பேர் இருக்காங்க. செவ்வக பூங்காவை சுற்றி வராங்க. ஒரு முறை சுற்றி வர்றதுக்கு ஏக்கு வந்து 252 வினாடி எடுக்கலாம். அதே மாதிரி பிக்கு வந்து 308 வினாடிகள் இருக்குது செகண்டாவது. அதே மாதிரி சிக்கு பார்த்தீங்கன்னா 192 வினாடிகள் இருக்குது. அப்போ அது பிறகு அதே துவக்கப்பள்ளியில் இந்த மூவரும் எத்தனை வினாடிகள் பிறகு சந்திப்பார்கள் கேட்டிருக்காங்க. சரிங்களா? இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதாவது இந்த பாயிண்ட்ல ஆரம்பிக்கிறாங்க 3 பேருமே. ஒவ்வொருத்தருக்கு எவ்வளவு? ஏக்கு சுற்றி வர்றது 252 செகண்ட் ஆகுது ஒரு சுற்றுக்கு. அப்போ 308 198 3 பேர்த்துக்கு மொத்தமாக சுற்றிட்டு ஒரே புள்ளியில் சந்திக்கணுமா எல்லாருமே? அப்படின்னா எவ்வளோ நேரத்தில் அவங்க 3 பேருமே ஒரே நேரத்தில் சந்திப்பாங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா? இப்படி கேட்டாச்சுன்னா நீங்கள் வேற ஒன்றுமே செய்ய வேண்டாம். இந்த 3க்குமே எல்சிஎம் எடுத்துச்சுன்னா முடிஞ்சு போச்சு. சரியா? எல்சிஎம் எடுக்குமா? 252 ஒரு 308 ஒரு 198. எல்சிஎம் பாருங்க. ஃபர்ஸ்ட் 2 பார்ப்போமா? 1 2 2 4 6 12 15 2 30 4 2 9 2 18 9 2 12. திருப்பியும் கூட என்ன செய்யலாம்? 2 எடுக்குமா? 2 6 2 12 3 2 6 7 2 14 7 2 14 திருப்பி 9. பார்த்தோன்னா எனக்கு 3 வகுக்கலாமா? 2 3 6 1 3 3 77. இல்லைன்னா என்ன செஞ்சிடலாம்? 7 வகுக்கலாம் ஈஸியா. 87 63 1 7 1 7 99. சரியா? 9 திருப்பி போட்டோம்னா 1 11 ஒரு 11. சரியா? இப்போ அடுத்து ஒரு 14 போட்டோம்னா அப்படியே முடிஞ்சுப்போம். 11 1 1 1. சரியா? எடுக்குங்க. 2 4 எல்லாம் 28 28 9 திருப்பி ஒரு 11 28 ஒரு 9 98 72 7 92 18 25 ஒரு 252 அடிச்சோம்னா 2 7 7 2772 மொத்தம். சரிங்களா? மொத்தமாக படிக்க முடிச்சிங்கன்னா 2772. இது என்னங்க முதல்ல ஃபஸ்ட்டு? இது வினாடி தான், செகண்ட் தான் இருக்குது. நான் என்ன செஞ்சுருக்கேன்? செகண்டாக இருந்தால் என்ன செய்யணும்? எப்பயுமே ஹவராக மாற்றணும். ஆன்சர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க 40 நிமிடம். நான் செகண்டை நிமிஷமாக மாற்றணும். 40 நிமிடம் 20 நிமிடம் 46 நிமிடம் 30 நிமிடம் கொடுத்துருக்கான். நான் செகண்டாக மாற்ற என்ன செய்வேன்? 60 செகண்டால் வகுக்கணும். 60 நிமிஷம் சேர்ந்தா 1 நிமிஷம், 60 செகண்ட் சேர்ந்தது 1 நிமிஷம். அப்போ நம்ம 60 வகுத்துட்டோம்னா ஆன்சர் எடுத்துட்டோமா? வகுத்து பாருங்கள். 4 6 4 6 24 மிச்சம் 3 6 36 36. சரியா? ஆன்சர் கொடுக்குறாங்க 46 நிமிடம் மிச்சம் இருக்க 12 செகண்ட். மிச்சம் இருக்க செகண்டை கொடுத்துருக்கலாம். அவ்வளோதான். இதுதான் ஆன்சர். நல்லா கவனிங்க. 4 24 மிச்சம் 3 இருக்கு. 6 36 மிச்சம் 12 இருக்கு. அப்போ அது 46 நிமிஷமும் 12 வினாடிகளும் பிரிச்சிருக்கான். வேற ஒன்றுமே இல்லை. சரிங்களா? ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சு போச்சு. ஆன்சர் என்னன்னா நீங்கள் கொடுத்துருக்க இத்தனை சுற்று கேட்டிருக்கேன் அப்படின்னாவே வேற ஒன்றுமே செய்ய வேண்டாம். இது 3க்குமே எல்சிஎம் எடுத்துருங்க. எல்சிஎம் எடுத்துட்டு அந்த வேல்யூக்கு அப்புறம் என்ன செய்யணும்னாக்க என்ன கொடுத்துருக்கான்னு பார்க்கணும். செகண்டாக கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம மினிட்டாக கன்வெர்ட் பண்ணணும். ஏன்னா ஆன்சரில் மினிட்டில் தான் கொடுத்துருக்கான். 46 நிமிஷம் கொடுத்துருக்கான். நம்ம மினிட்டாக மாற்றோம்னா 60 வகுத்துரும். சரியா? சில இடங்களில் ஹவர்னு கொடுத்துருப்பான். ஹவர்னு என்ன செய்வீங்க? 3600 வகுத்துருணும். அவ்வளோதான். எப்பயுமே என்ன கொடுத்துருக்கானோ ஆன்சரில் என்ன கேட்டிருக்கான்னு கவனிச்சுக்கோங்க. சரிங்களா? அப்படி எழுத முடியாது. இது 2722 வினாடி எழுத முடியாதா? அதனால் ஆன்சரை கவனிச்சுக்கிட்டு என்னவா கேட்டிருக்கானோ அதை மாற்றிக்கோங்க. சரிங்களா? எழுதிக்கோங்க. அடுத்த நம்ம போவோம். அடுத்த கொஸ்டின் வாசிக்கிறேன் பாருங்க. ரூபாய் 800 தனி வட்டி விகிதத்தில் 3 ஆண்டுகளில் 920 மாறுகிறது. அதன் வட்டி விகிதம் 3% அதிகரிக்கும் போது அதன் அசலானது 3 ஆண்டுகள் பெரும் தொகை உள்ளது. நல்லா கவனிங்க. எனக்கு பிரின்சிபல் இது அதே கேட்கலாம். பிரின்சிபல் எவ்வளோனா 800 இருக்குது. 3 வருஷத்துக்கு பிறகு எனக்கு 920 மாறும். அப்படின்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு 3% கூடிடுச்சுன்னா, அதாவது ப்ளஸ் 3% ஆயிடுச்சுன்னா எனக்கு அதே வருஷத்தில் எனக்கு மொத்த தொகை எவ்வளோ கிடைக்கிறதுனா, அப்போ 800 இருக்குது எனக்கு 920 மாதிரி இருக்கா? அப்போ என்ன செய்வோம்? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல இருந்து பிரின்சிபலை கழிச்சிட்டோம்னா எனக்கு என்ன கிடைச்சிடும்? வட்டி கிடைச்சிடுமா? அதாவது இது என்ன ஆக்சுவலாக சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டும் பிரின்சிபலும் சேர்ந்தது தான் 920. அப்படிதானே? வட்டியும் அசலும் சேர்ந்தது தான் எனக்கு 920 ரூபா. எனக்கு வட்டி மட்டும் வேணும்னா என்ன செய்வோம்? வட்டி மட்டும் வேணும் அப்படின்னா என்ன செய்வோம்? சிம்பிள் மட்டும் வேணும்னா அசல்ல இருந்து என்ன செஞ்சிருவோம்?
மொத்த தொகையை கழிச்சிருவோம். இங்கே அசல் எனக்கு என்னது 800. அப்போ அந்த 800லேருந்து 920 கழிச்சுட்டு எனக்கு எவ்வளோ கிடச்சிடும்? 120 ரூபா. இதுதான் ரொம்ப முக்கியம். இது முதல் ஸ்டெப். கணக்கில் முதல் ஸ்டெப் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுக்கப்புறம் தான் நம்ம கணக்கு போக போகிறோம். கணக்கு கவனிங்க. எனக்கு பிரின்சிபல் என்ன? PNR by 100 தான ஃபார்முலா. PNR by 100 equal to simple interest. சரிதானே? அப்போ பிரின்சிபல் எனக்கு எவ்வளவு? 800 இன்ட்டு நம்பர் ஆஃப் இயர் ஏதாவது இருக்கா? 3 வருஷம் தான், வருஷம் மாறவே இல்லை. இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நம்ம முதல்ல கண்டுபிடிக்கணும். எனக்கு என்ன முதல்ல தெரியாது. டிவைடு 100 equal to எனக்கு எவ்வளோ கிடைச்சது? வட்டி 120 ரூபா கிடைச்சது. நான் இதை வச்சுட்டு தான் மெசேஜ் பண்ண ஃபஸ்ட்டு. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன எனக்கு தெரியாது. அதை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அதே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் நான் 3% கூட்ட போகிறேன். கூட்டினோம்னா எனக்கு மொத்த தொகை எவ்வளோ இடம்னு எடுத்துக்கலாம். சரிதானே? கவனிங்கப்போ டேரெக்டாக அடிச்சிடலாம். இதுக்கு இதை அடித்தோம்னா 8. சரிதானே? இதுக்கு இதை அடித்தோம்னா 40. இந்த 40க்கு 1 இதை அடித்தோம்னா 5. அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எனக்கு எவ்வளோ கிடைச்சிருக்கு? 5%. அவன் கணக்கு இதோட முடிக்கலை. கணக்கு இது மாதிரி தான் இருக்குது. என்ன கேட்டிருக்கான்? இதோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 3% கூட்டினதுக்கப்புறம் அதே 3 வருஷத்துக்கு எனக்கு மொத்த தொகை எவ்வளோ கேட்டிருக்கான். அவன் வட்டி கேட்கல, மொத்த தொகையை கேட்டிருக்கான். அப்போ கவனிங்க, கேட்டுமா? அப்போ இதை அப்படி அழிச்சுக்கிறேன். அழிச்சு மறுபடியும் எழுத பாருங்க. இப்போ இதை கண்டுபிடிச்சு முடிச்சாச்சுல. இப்போ இதுல இருந்து பாருங்க, எனக்கு பிரின்சிபல் 800, அதில் மாற்றம் இல்லை. நம்பர் ஆஃப் இயர் 3, அதுவும் மாற்றம் இல்லை. ஆனால் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நான் 5% கண்டுபிடிச்சிருக்கேன். அவன் என்ன கேட்டிருக்கான்? 3% கூட்டினதுக்கு அப்புறம் எனக்கு மொத்த தொகை எவ்வளோ கிடைச்சிருக்கும். அப்போ 5 3 கூட்டம் எனக்கு எவ்வளவு? 8%. அப்போ 8 டிவைடு 100. இப்போ அடிக்குமா? இந்த 2 0க்கு இந்த 2 0 இது அப்படி போயிருக்குங்க. 8 8 64, 64 × 3 நான் 12 மிச்சம் 1, 24 25. அப்போ 252ங்கிறது எனக்கு வட்டி மட்டும்தான். அவன் என்ன கேட்டிருக்கான்? மொத்த அசல் தொகையில கேட்டிருக்கான். சரியா? இப்போ கவனிங்க, அடிச்சோம்னா 8 8 64, 64 3ஆல் பெருக்க போகிறேன். 4 3 12 மிச்சம் 1, 6 3 18 19 192. சரியா? அப்போ 192 மொத்த தொகை தான் கேட்டிருக்கான். அப்போ நம்ம அசலோட சேர்க்கணும். 800 சேர்த்தோம்னா 992 ரூபா ஆன்சர். சரியா? எவ்வளோ ஆன்சர்? நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கேட்டிருக்கான்? அசல் கொடுத்துருக்கான். 3 வருஷத்துல 920 மாறி இருக்குன்னு இருக்கான். ஆனால் என்ன சொல்லலை அவன்? வட்டியும் சொல்லலை, எதுவுமே சொல்லலை. வட்டி நம்ம கண்டுபிடிக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி மொத்த தொகை எனக்கு கொடுத்துருக்கான். மொத்த தொகையிலேருந்து நான் அசலை கழிச்சிட்டோம்னா எனக்கு வட்டி கிடச்சிடும். அந்த வட்டியை வச்சு முதல்ல நான் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்க போகிறேன். கண்டுபிடிச்சு முடிச்சுட்டு எனக்கு என்ன கேட்டிருக்கானாக்க அந்த வட்டி, அதாவது வட்டி விகிதம், வட்டி கிடையாது, வட்டி விகிதம் எவ்வளோ இருக்கு? 3% கூடி இருக்குன்றான். அப்போ எனக்கு 5ஓட 3 கூட்டினா 8%. அதோட மொத்த தொகையில கணக்கில் கேட்கணும். அப்போ 800க்கு 3 வருஷத்துக்கு 8% எனக்கு மொத்த வட்டி எவ்வளவு? 192 ரூபா. அதோட அசலை கூட்டிட்டோம்னா மொத்த தொகை 992 ரூபா கிடைச்சிடும். சரியா? எழுதிக்கோங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான கணக்கு. இந்த மாதிரி தனி வீட்டில் இந்த மாதிரி தான் கணக்கு கேட்பாங்க, பார்த்துக்கோங்க. சரிங்களா? அடுத்து லாப நஷ்டத்துக்கு ஒரு கணக்கு எடுக்க பாருங்க. ரூபாய் 414 ரூபா விற்கப்படும் போது ஒரு மேசையானது லாபம் 15% அதை வாங்கி விளையுங்க. ஒரு பொருளை நான் 414 ரூபாய்க்கு விற்கிறேன். செல்லிங் விற்கிறதுனால எனக்கு என்ன கிடைச்சிருக்கு? ப்ராஃபிட்டு 15%. அப்படின்னா என்னோட காஸ்ட் ப்ரைஸ் என்ன கேட்டிருக்கேன்? சரியா? ரொம்ப சிம்பிள் தான். நான் 414 ரூபாய்க்கு விற்றுருக்கேன். எனக்கு 15% ப்ராஃபிட் கிடைச்சிருச்சு. எனக்கு காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ? நம்ம எப்பயும் சில கணக்கு செஞ்சுருவோம். எப்பயுமே மொத்த வேல்யூ 100 எடுத்துக்கோமா? அதுலேருந்து ப்ராஃபிட் எவ்வளோ கிடைச்சிருக்கு? 15 கிடைச்சிருக்கு. அதான் 15 ரூபா கூட்டிடுவோம். 115. அப்போ எனக்கு ப்ராஃபிட்டை கிடைச்சது 414. அப்போ 115 தான் 414னா நான் என்ன கேட்டிருக்கேன்? வாங்கிய விலை. அப்போ 100 எவ்வளவு? 115 ரூபாய்க்கு 115% எனக்கு 414 ரூபாய் கிடைச்சிருக்குன்னா நான் வாங்கின விலை எவ்வளோ இருக்கும்? 100 தான் இருக்கும். ரவுண்டில் 100ல தான் நான் விற்றுருப்பேன். 100லேருந்து நான் 15% அதிகமாக விற்றுனால 414 கிடைச்சிருக்கு. அப்போ 100 எவ்வளவு? அடி கொடுங்க. 2 5 10, 2 5 10, 3 5 15. சரிதானே? 23 414 அடிக்கணும். நல்லா கவனிங்க. இந்த மாதிரி அடிக்கும் போது இந்த கடைசி டிஜிட் இருக்கா, இது எதாவது வகுப்படும்? எத்தனை பேர் பெருக்கலாம்? 3 24. அப்போ 8 படிக்கலாமா? 23 8 பெருக்குங்க. 3 24 மிச்சம் 2, 2 16 16 18. திருப்பி ஒரு 1 போட்டு பார்ப்போமா? 23 4 1 4. அப்போ 18 தடவை அடிக்கணும்.
அப்போ 18 இன்ட்டு இங்கே 2 இருக்கா, அடிச்சா 360. அவ்வளோதான் ஆன்சர். ஈஸியாக முடிஞ்சு போச்சு. கவனிங்க, 100 இருக்க ஒரு பொருளை நான் 115% லாபத்துக்கு வித்துருந்தேன்னா எனக்கு 414 கிடச்சிருக்கும். அப்போ அந்த 100 எனக்கு எவ்வளவு? இது வந்து கிராஸ் மல்டிபிகேஷன் முன்னாடி சொல்லி கொடுத்தா இப்படி நேராக வந்தால் வகுக்கணும். இப்படி கிராஸாக போனால் இப்படி போனால் இப்படி போனால் வகுக்கணும். கிராஸ் என்ன தான் செய்யணும், பெருக்க தான் செய்யணும். இதை தனியாக எடுத்து எழுதணும்னா எப்படி எழுதணும் பாருங்க. 115 இன்ட்டு எக்ஸ் = 414 இன்ட்டு 100. எனக்கு எக்ஸ் வேணும்னா 414 இன்ட்டு 100 டிவைடு 115 அடிச்சிங்கன்னா எவ்வளோ வரப்போகுது, அதே 360 தான் வரும். அடிச்சோட பார்த்துக்கோங்க சரிங்களா. இதெல்லாம் அடிச்சிங்கன்னா 28 வந்துருக்கும். இது ஆல்ரெடி அடிக்கும் போது வந்துருக்கும், 2 வந்துருக்கும். அடிச்சிங்கன்னா 36 370 வந்துருக்கும். சரியா, 18 சரி. அடிச்சு பார்த்துக்கோங்க, இதான் ஆன்சர் வந்துருக்கும் சரிங்களா. 360ங்கிறது என்னோட அசல் தொகை சரிங்களா. வெளியே போங்க. அதுக்காக என்ன இருக்காங்கனாக்கா வாங்கிய விலை விற்ற விலைகள் சதவீதம் கேட்டிருக்காங்க. அதாவது 18 பொருட்களின் வாங்கிய விலையானது 10 பொருட்களின் விற்ற விலைக்கு சமம் அப்படின்றது. அப்படின்னா என்ன நடந்திருக்கும், லாபமா நஷ்டமானு கேட்டிருக்காங்க. நல்லா கவனிங்க, இது பேர் அடிக்கடி கேட்கக்கூடிய கணக்கு. ஒரு பொருளை வாங்கியிருக்கேன், ஒரு பொருளை விற்றுருக்கேன், 2 சமமாக இருக்குன்னா எனக்கு லாபமா நஷ்டமானு கேட்பாங்க. எப்பயுமே இப்படி கேட்டாச்சுனாக்க செல்லிங் ப்ரைஸ் டிவைடு காஸ்ட் ப்ரைஸ், காஸ்ட் டிவைடு, அதாவது இங்கே இருக்குது இங்கே அது பெருக்கலாக இருக்குது வகுத்துல ஆயிடும் சரிங்களா. அதே மாதிரி இங்கே இருக்க 10 டிவைடுங்க இருக்குது என்னவாகும், 18 மாறிக்கணும் சரியா. அப்போ என்ன அர்த்தம்னா நான் ஒரு பொருளை 10 ரூபாய்க்கு வாங்கி 18 ரூபாய்க்கு விற்றுருக்கேன். இதுக்கு நேராக இருக்கிறதா காஸ்ட் ப்ரைஸ், இதுக்கு நேராக இருக்க செல்லிங் ப்ரைஸ். அப்போ 18ல் 10% எனக்கு எவ்வளோ கிடைக்கும் லாபம், 8 ரூபா கிடைக்கும். அந்த 8 ரூபா கவனிங்க, அந்த 8 ரூபா அசலில் இத்தனை சதவீதம், அவ்வளோதான், வேற ஒன்றுமே இல்லை. அடிச்சிங்கன்னா இதுக்கு ஒரு 0, 80% ஆன்சர் சரிங்களா. ஆன்சர் என்ன பண்ணாக்க 80% எனக்கு லாபம் கிடைச்சிருக்கும். அதாவது 10 ரூபாய்க்கு ஒரு பொருளை வாங்கி நான் 18 ரூபாய்க்கு விற்றுருக்கேன், எனக்கு என்ன லாபம், 80% லாபம். டேரெக்டாக பார்த்துக்கலாம், ஆனால் நம்ம செஞ்சிடணும், செஞ்சு தான் பார்க்கணும். எவ்வளவு லாபம் கிடைச்சிருக்கு மேலே, அசல் தொகை கீழே, இன்ட்டு 100%, அவ்வளோதான் சரிங்களா. இதோட கிளாஸ் முடியுது. நம்ம இதுவரைக்கும் பார்த்தது என்னன்னா மொத்தம் ஒரு 10 கணக்கு 10-12 கணக்கு பார்த்துப்போம்னு நினைக்கிறேன். நாளைக்கு இதோட தொடர்ச்சியாக சுருக்கை பார்க்க போகிறோம். சுருக்கை தனி சாப்டராக பார்க்க போகிறோம். அது வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின் கிடையாது, சுருக்கை தனியாக ஒரு சாப்டரில் இருக்குது. அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான கணக்கு, விடுபட்ட கணக்கு எல்லாமே இருக்கும் சரிங்களா. முக்கியமான கிளாஸ் நாளைக்கு மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த வகுப்பு கொஞ்சம் நீங்கள் திருப்பி பார்த்துக்கோங்க சரிங்களா. இன்றைக்கி லிங்க் வந்து சாயங்காலம் ஒரு 5 மணி 6 மணி மேலே அனுப்புவாங்க. அதோட கண்டினியூவாக பழைய கொஸ்டின் பேப்பர்லேருந்து நான் கொஞ்சம் ஹோம்ஒர்க் ஒரு 5 கணக்கு கொடுக்குறேன், அதை கூட செஞ்சு பார்த்துக்கோங்க சரிங்களா. எல்லாரும் என்னோட யூடியூப் சேனலை பார்த்து உங்களை எல்லாத்துக்குமே நன்றி. போட்டித் தேர்வுக்கு எப்பயுமே தயாராக இருங்க. எப்போனாலும் நோட்டிஃபிகேஷன் வரலாம், எப்போனாலும் எக்ஸாம் கான்ஃபர் பண்ணி 2-3 மாதத்தில் கண்டிப்பாக எக்ஸாம் வந்துடும். அதனால் படிச்சுக்கிட்டே இருங்க சரிங்களா. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.